வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, மார்ச் 9 இன்றைக்கு உணர்வு உறவு என்பது பற்றி சிந்திக்க தருகிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில். உணர்வு என்கிற சொல்லை முதலில் எடுத்துக்கொண்டால், அது நாம் ஒரு பொருளோடு நபரோடு தொடர்பு கொள்கிறோம் என்றால், தொடர்பு கொள்வது எதற்காக என்கிற அறிதலோடு புரிதலோடு தொடர்பு கொண்டால், உறவு கொண்டால், அதை உணர்வோடு உறவு கொள்வது என்று எடுத்துக்கொள்ளலாம். எனவே உணர்வு என்பது முதல் படியாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் உணர்வு எதுவும் இல்லாமல் கூட ஒரு பொருளோடு நபரோடு தொடர்பு கொள்ளலாமா என்றால், அப்படியும் நடக்கிறது தானே. கடமையே என்று தொடர்பு கொள்வது என்பது, உதாரணத்திற்கு சொல்கிறேனே, உணவு எடுத்துக்கொள்கிறோம். ஒரு உணவினை எடுத்துக்கொள்ளும் போது அதனோடு ஏற்படுகிற உறவு என்பது ஒரு உணர்தலோடு, அதனால் கிடைக்கிற இன்பத்தை அறிந்து துய்ப்பது என்பது. அதற்கு மாறாக ஏதோ கடமைக்கு உண்கிறோம் என்கிற அளவிலே செய்வது என்பதை எப்படி நாம் உணர்வோடு உண்பதாக எடுத்துக்கொள்ள முடியும்? எனவே அருள்தந்தை அவர்கள் உணர்வு என்பதை இப்படித்தான் சொல்கிறார். அதாவது எதற்காக தொடர்பு கொள்கிறோம் என்ற அறிதலோடு புரிதலோடு தொடர்பு கொள்வது என்பது உணர்வு. அதற்கு அடுத்த கட்டமாக அருள்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள், அது உறவு என்று சொல்கிறார். உறவு என்பது உணர்தலை அடுத்த கட்டமாக வைத்துக்கொண்டு அந்த உணர்தலை மூலமாக தொடர்பு கொள்கிற அந்த உறவை தோய்ந்து 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 உறவு கொள்வது என்பது உறவு என்று சொல்கிறார். எப்படி? உதாரணத்திற்கு அழகாக சொல்கிறார். ஒரு பணியாளர் இருக்கிறார், ஒரு எஜமானர் இருக்கிறார். அந்த பணியாளர் எஜமானருக்கு வேலை செய்கிறார் என்னும்போது, பணியாளருக்கு நாம் பணி செய்கிறோம், அதற்கான ஊதியத்தை பெறுகிறோம் என்று அறிந்து செய்தால் அவர் உணர்வோடு பணி செய்கிறார் என்ற அர்த்தம். அதே போல எஜமானர் பணியை வாங்குகிறோம், வேலை வாங்குகிறோம், அதற்கான ஊதியம் தருகிறோம் என்கிற அளவில் இருந்தால் அதற்கு உணர்வோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அதற்கு மேலாக பணியாளர் என்பவர் அந்த எஜமானருக்கு விசுவாசமாக அவருடைய பணியிலே தன்னை இணைத்து கொண்டு தோய்ந்து தோய்ந்து பணி செய்தால் அங்கே எஜமானரோடு உறவு கொள்கிறார் என்ற அர்த்தம். அதே போலத்தான் எஜமானர் பணியாளரிடம் வெறுமனே வேலை வாங்குகிறோம் என்பதோடு மட்டுமல்லாமல் அவருடைய சுக துக்கங்களிலே அவருடைய நலன்களெல்லாம் அக்கறை எடுத்துக்கொண்டு தோய்ந்து தோய்ந்து தொடர்பு கொண்டார் என்றால் அவர்கள் உறவோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். எனவே உணர்வுக்கு அடுத்த கட்டமாக உறவு என்பதை சொல்லி, அதற்கு மேலாக துறவு என்கிற ஒரு சொல்லை பற்றி கூட அருள்தந்தை அவர்கள் பேசுகிறார். அது பின்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது சிந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.